யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். சக்தியை பயன்படுத்த வேண்டும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த யோக சக்தியை நம்ம பயன்படுத்த வேண்டும் என்றால் பிராண சக்தியை வசப்படுத்தணும். அதை வசப்படுத்தினால்தான் அந்த சக்தி நம்ம பயன்படுத்த முடியும். குண்டலினி சக்தி பிராணசக்தியோடு ஒன்று கலந்த நிலையிலே அது இயக்கம் பெற வேண்டும், அது இயங்க வேண்டும். அப்பொழுது தான் அந்த சக்தியை நம்ம பயன்படுத்த முடியும். ஆக அந்த சக்தி நம்ம அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், பிராணசக்தியை வசப்படுத்துவது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் பிராணசக்தியை வசப்படுத்தக்கூடிய ரகசியத்தை அதில் இல்லை இப்படிலாம் நான் வசியமாயிரும்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், ஒரு சரியான ஒரு குரு இடத்துல ஒரு ஒரு யோகி இடத்துலையோ அல்ல ஒரு குரு இடத்துலையோ அல்ல பிராணசக்தியை வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கிட்டையும் நீங்கள் போய் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வசியமாகும், அந்த பிராணசக்தி வசமாகும். இதுதான் அதில் உள்ள ரகசியம். அதனால் அதை நம்ம ஏட்டின் மூலமாகவோ, சித்தர்கள் அதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. திருமூலர் கூட அதை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு தான். ஆனால் அது சொல்வதனால நம்ம பிராணசக்தியை அடக்க முடியாது. அது மாதிரி பிராணசக்தி நமக்குள் வசப்படுத்த முடியாது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.